உலக தமிழ் நண்பர்களுக்கு வணக்கம். தினம் ஒரு கதை பகுதியில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற கதையோட தலைப்பு கூன் பாண்டியன். இவரை பற்றி தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வளமிக்க மதுரை நாட்டை ஆட்சி செய்தவர் தான் கூன் பாண்டியன். இவருக்கு முதுகு கொஞ்சம் வளைஞ்சு கூன் விழுந்த மாதிரி இருக்கும். அதனால தான் இவர் பேர் கூன் பாண்டியன் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் ரொம்ப அறிவு மிக்கவர். அதே மாதிரி தன்னுடைய உயிர் போலவே எல்லா உயிரையும் நினைக்கக்கூடிய ஒரு உள்ளம் படைத்தவர். எல்லார்கிட்டையும் ரொம்ப அன்பாகவும் பண்பாகவும் நடந்துக்குவாராம். இதே மாதிரி அந்த மதுரை நகரை நீதியும் நேர்மைக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுத்து ஆட்சி பண்ணிட்டு வராரு. கூன் பாண்டியன் எம்மதமும் சம்மதம் அப்படிங்கிற ஒரு கொள்கையை உடையவர். இவருடைய மனைவி பெயர் மங்கையர்க்கரசி. ரொம்ப சிறப்பாக நாட்டை ஆட்சி பண்ணிட்டு வர்றதுனால இந்த வளமிக்க மதுரையில் எல்லா நாட்டை சேர்ந்தவங்களும் குடியேறுறாங்க. இந்த கூன் பாண்டியனுக்கு எம்மதமும் சம்மதம் அப்படின்னு ஒரு கொள்கை வேறு இருக்கு இல்லையா? அதனால் எல்லா மதத்தை சேர்ந்த மக்களும் மதுரையில் குடியேறுறாங்க. இந்த மாதிரி ஏறினவங்க தான் அருகனை கடவுளாக கொண்டு வழிபடுபவர்களாகிய சமணர்கள். இந்த சமணர்களும் மதுரையில் குடியேறுறாங்க. இந்த சமணர்கள் மதுரையில் குடியேறினதோடு இல்லாமல் மன்னனை போய் அடிக்கடி பார்க்கறது, அவங்க சமண சமயத்தோட கொள்கையை அடிக்கடி சொல்கிறது, இப்படியே மன்னனை அடிக்கடி பார்த்து சமண சமயத்தோட கொள்கையெல்லாம் சொல்லி அந்த கூன் பாண்டியன் ஆகிய மன்னன் என்ன பண்ணுறாங்கன்னா சமண சமயத்திற்கு மாற்றிடுறாங்க. சமண சமயத்திற்கு மாறின கூன் பாண்டியனும் அந்த சமயத்தோட கொள்கையை பரப்புவது, அவர் அந்த சமண சமயத்தை சார்ந்தவர்களை ஆதரிப்பது, இப்படியே போயிட்டுருக்காரு. இது அந்த மங்கையர்க்கரசி இருக்காங்க இல்லையா, கூன் பாண்டியனோட மனைவி, அவங்களுக்கு பிடிக்கலை. அவங்க தீவிரமான சைவ சமயத்தை சார்ந்தவர், திருநீர் அணிவதை கொள்கையாக கொண்டவர். ஆனால் இவங்களோட கணவர் சமண சமயத்துக்கு மாறினதுனால திருநீர் அணிய மறுப்பதனால் இவங்களுக்கு ரொம்ப கவலைப்படுறாங்க. என்னது, நம்ம வீட்டுக்கார் இப்படி மாறிட்டாரே, திருநீர் அணிய மாட்டேங்கிறாரே, சைவ சமய கடவுளை வணங்க மாட்டேங்கிறாரு, இப்படி சமணர்களை நம்பி போய்கிட்டே இருக்காரே, நம்மளுடைய வழிவகையாக நம்மளுடைய பரம்பரையில் வழி வழியாக எல்லாரும் சிவனை தானே கும்பிட்டுட்டு வந்தாங்க, இவரோட வாழ்நாளில் மட்டும் ஏன் இப்படி மாறுது அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு இந்த மன்னருக்கு நம்மளுடைய கணவனுக்கு சைவ சமயத்தை பற்றி புரிய வைக்கணும், திரும்பவும் இவரை சைவ சமயத்துக்கு மாற்றணும், இதை நாம் எப்படி செய்கிறது அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு யோசனை தோணுது. என்னென்னா, இவங்க வாழ்ந்த காலகட்டத்தில் தான் திருஞான சம்பந்தரும் வாழ்ந்துட்டு இருந்தார். திருஞான சம்பந்தர் சைவ நெறியோட கொள்கைகள்லாம் எல்லா இடத்துலையும் பாடிட்டுருக்காரு, சிவபெருமானோட பெருமைகளை எல்லாம். இவர்கிட்ட போய் நம்மளோட குறைய சொல்லலாம், இவரை நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருஞான சம்பந்தருக்கு தூது அனுப்புகிறாங்க. நீங்கள் மதுரைக்கு வரணும் அப்படின்னு சொல்லி. திருஞான சம்பந்தரும் சரி, மங்கையர்க்கரசியார் ஒரு பெரிய அரசி இல்லையா, கூன் பாண்டியனோட மனைவி இல்லையா, நம்மளை கூப்பிட்டு அனுப்பியிருக்காங்களே, நம்ம போய் என்னன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருஞான சம்பந்தர் என்ன பண்ணுறாருன்னா மதுரைக்கு வரார். மதுரைக்கு மங்கையர்க்கரசியாரை பார்த்து என்ன விஷயம் அப்படிங்கும்பொழுது மங்கையர்க்கரசியார் சொல்கிறாங்க, என்னுடைய கணவன் தான் கூன் பாண்டியன், இவர் சைவ சமயத்திலேருந்து வந்தது தான் எங்களோட குலமரபு. ஆனால் இப்போ சமணர்கள் சொல்கிறதெல்லாம் கேட்டு என்னுடைய கணவர் சமண சமயத்துக்கு மாறிட்டு அந்த சமயத்தோட கொள்கையெல்லாம் இந்த நாட்டில் பரப்பிட்டு அவர்களை ஆதரிப்பது
எனக்கு பிடிக்கல, எப்படியாவது சைவ சமயத்தை நாம் நிலைநிறுத்தணும், அதுக்கு நீங்கள் தான் உதவி பண்ணணும் அப்படின்னு மங்கையர்க்கரசியார் வந்து திருஞான சம்பந்தர்கிட்ட கேட்டுக்கிறாங்க. திருஞான சம்பந்தர் என்ன பண்ணிடுறாங்க, மங்கையர்க்கரசியார்கிட்ட நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, சமணர்கள்கிட்ட நான் வாதத்தில் ஈடுபட்டு சைவ சமயத்தை வந்து பெரிய சமயமாக கருதி வெற்றி அடைஞ்சு கூன் பாண்டியன் ஆகிய உங்கள் கணவரை திருநீறு அணிய செய்கிறேன் அப்படின்னு மங்கையர்க்கரசியார்கிட்ட என்ன பண்ணுறாங்க, சொல்கிறாங்க. இதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு வாக்கு கொடுத்துட்றாங்க. மங்கையர்க்கரசியாரும் ரொம்ப நிம்மதியாக, அப்பா நம்ம திருஞான சம்பந்தர்கிட்ட சொல்லிட்டேன், அவர் எப்படியாவது நம்மளுடைய கணவரை வந்து சைவ சமயத்துக்கு மாற்றிடுவாங்க அப்படின்னு நிம்மதியாக இருந்துக்கிட்டு திருஞான சம்பந்தருக்கு தங்கறதுக்கு ஒரு மடத்தை ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்டு மங்கையர்க்கரசியார் அரண்மனைக்கு போயிடுறாங்க. இந்த சமணர்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிடுது. இந்த திருஞான சம்பந்தர் மதுரைக்கு வந்திருக்கிறத போய் கூன் பாண்டியன்கிட்ட சொல்லிடுறாங்க. அவர்கிட்ட சொல்லிட்டு, இந்த திருஞான சம்பந்தரை எங்களோட மந்திரத்தை ஏவி இன்றைக்கி நாங்கள் அவர் தங்கியிருக்க மடத்துக்கு வந்து தீயை வந்து மந்திரம் மூலமாக ஏவி விட போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கூன் பாண்டியனும் இதுக்கு சம்மதிச்சிடுறாரு. உடனே நைட்டு திருஞான சம்பந்தர்லாம் தங்கியிருக்க மடத்தில் வந்து இவங்க மந்திரங்களை ஏவுறாங்க. ஆனால் என்ன ஆகுது, தீ பரவலை. உடனே சமணர்களுக்கு ஒரு பயம் வந்துடுது. ஐயோ, நம்ம மன்னர்கிட்ட என்ன சொன்னோம், மந்திரத்தை ஏவி விட்டு தீயை பரவ செய்கிறதா தானே சொன்னோம். இப்போ வந்து தீ பரவலை அப்படின்னு போய் சொன்னால் மன்னருக்கு என்ன தோணும், இந்த சமண சமயம் சும்மா டம்மி அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்ம சமயத்துலேருந்து மன்னர் மாறிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு பயந்துக்கிட்டு இவங்களாம் அந்த மடத்து மேலே தீப்பந்தங்களெல்லாம் தூக்கி போட்டுடுவாங்க. தூக்கி போட்டதும் திருஞான சம்பந்தர் அவர் கூட வந்தவங்கெல்லாம் தங்கியிருக்காங்க இல்லையா, அந்த மடம் அப்படியே எரிய ஆரம்பிச்சிடுது. அந்த திருஞான சம்பந்தர் கூட வந்தவங்கெல்லாம் திருஞான சம்பந்தரை போய் எழுப்பி சொல்கிறாங்க, சுவாமி நம்ம தங்கியிருக்க மடம் எரியுது, ஏதாவது பண்ணி எங்களெல்லாம் காப்பாற்றுங்க, நம்மளை காப்பாற்றிக்கணும் நாம் அப்படின்னு சொல்கிறாங்க. திருஞான சம்பந்தருக்கு உண்மையெல்லாம் புரிஞ்சிடுது. இது வந்து சமண சமயத்தை சார்ந்தவர்களோட வேலை தான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, சிவபெருமானை நோக்கி தேவாரம் பாடுறாங்க. பாடின உடனே அந்த நெருப்பெல்லாம் இருந்த இடம் தெரியாமல் அணைஞ்சு போயிடுது. உடனே திருஞான சம்பந்தர் எல்லா விஷயத்தையும் புரிஞ்சுக்கிட்டு எப்படியாவது இந்த சமணர்களை வந்து நாம் பழி வாங்கியே ஆகணும், இவர்களை நாம் ஜெயிக்கணும் அப்படிங்கிற முடிவுக்கு திருஞான சம்பந்தர் வந்துடுறாங்க. ஆனால் திருஞான சம்பந்தர் இருக்கிற மடத்துக்கு தீ வைக்கிறதுக்கு யாரும் ஒரு காரணம், கூன் பாண்டியனும் ஒரு காரணம் இல்லையா, மன்னர் இப்படி செய்யலாமா, தப்பு தானே. அதற்காக என்ன பண்ணுறாங்க, சூர நோய் அப்படின்னு ஒரு நோயை வந்து கடவுள் வந்து கூன் பாண்டியனுக்கு கொடுத்துட்றாங்க. இந்த நோயால் கூன் பாண்டியன் ரொம்ப அவதிப்படுறாரு. அரண்மனை வைத்தியர் வந்து வைத்தியம் பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு பக்கம் சமணர்கள் வந்து மந்திரங்களை எல்லாம் ஓதி மயிலிறகால அவருடைய வயிற்று பகுதியை தடவி கொடுத்துட்ருக்காங்க. ஆனால் என்ன ஆகுது, அவரால் வலி தாங்கவே முடியல. ஒரு கட்டத்தில் அவர் வலி தாங்க முடியாமல், என்னுடைய நோயை யாராலையும் குணப்படுத்த முடியல, எல்லாரும் எட்ட போங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. இந்த நேரத்தில் நம்ம மங்கையர்க்கரசி அம்மா இருக்காங்க இல்லையா, அரசி, அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஞானசம்பந்தர் வந்து மதுரைக்கு வந்திருக்காங்க, அவங்க வந்து உங்களை குணப்படுத்துவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே கூன் பாண்டியனுக்கு வலியோட கொடுமை தாங்கலை. என்ன பண்ணுறாரு, எப்படியாவது தனக்கு வலி நின்னா போதும் அப்படின்னு சொல்லிட்டு திருஞான சம்பந்தரை வரத்துக்கு சம்மதிச்சிடுறாங்க. வர சொல்லு, எப்படியாவது என்னோட நோய் தீரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் சமணர்களுக்கு அதில் உடன்பாடே கிடையாது. ஆனால் கூன் பாண்டியன் வழி தீரணுங்கிறதுக்காக திருஞான சம்பந்தரை வர சொல்லிட்டாங்க. திருஞான சம்பந்தரும் அரண்மனைக்கு வந்துட்டாங்க, சமணர்களும் அரண்மனையில் இருக்காங்க. உடனே வந்து கூன் பாண்டியன் என்ன சொல்லிடுறாரு, இந்த பக்கம் சமணர்கள் நீங்களும் இருக்கீங்கப்பா,
இந்த பக்கம் சைவத்தை சார்ந்த திருஞான சம்பந்தரும் இருக்காருப்பா. நீங்கள் 2 பேர் யார் என் நோயை தீர்க்குறீங்களோ அவங்க சொல்கிறத நான் கேட்டு நடப்பேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. உடனே என்ன பண்ணுறாங்கன்னா, இடது பக்கம் சமணர்களுக்கும் வலது பக்கம் திருஞான சம்பந்தருக்கும் பிரித்து கொடுத்துட்றாங்க. நீங்கள் உங்களோட பக்கத்து வலியை நீங்கள் நீக்கணும். இது உங்களுக்காக கொடுக்கப்பட்ட பக்கம். இந்த பக்கத்தில் நீங்கள் வலியை நீக்கணும். யார் வலியை நீக்குறீங்களோ அவங்க சொல்கிறத நான் கேட்குறேன் அப்படின்னு கூன்பாண்டியன் சொல்லிடுறாரு. உடனே சமண சமயத்தை சார்ந்தவர்கள் மந்திரங்களை ஊதி தடவி கொடுக்குறாங்க. வலி குறைந்த பாடே இல்லை, இருக்க வலி அதிகமாக போகுது. அவங்க டர்ன் முடிஞ்சுது. அடுத்து திருஞான சம்பந்தர் வரார். சைவ சமயத்திற்கே அடையாளமான விபூதி எடுத்து வலது பக்கத்தில் தடவி தேவாரம் பாடுறார். வலி அப்படியே குறையுது. கூன்பாண்டியனுக்கு ஒரே சந்தோஷம். அப்படியே இதை இடது பக்கமும் நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்கிறார். இதே திருஞான சம்பந்தர் அதே விபூதி எடுத்து இடது பக்கமும் தடவி விடுறார். தடவி விட்டு தேவாரம் பாடுறாரு. அவருடைய நோய் குணமாயிடுது. உடனே கூன்பாண்டியன் என்ன சொல்கிறாரு, சைவ சமயம்தான் சிறந்தது, இனிமேல் திருஞான சம்பந்தர் சொல்கிறது தான் நான் கேட்பேன், சைவ சமய அன்பர்கள் சொல்வதே என் வழி அப்படிங்கிற முடிவுக்கு வந்துடுறார். இதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும்? சமணர்கள்லாம் மூட்டையை கட்டிக்கிட்டு கிளம்பிட்டாங்க. அன்னையிலிருந்து கூன்பாண்டியன் சைவ சமயத்தை தான் கடைப்பிடிச்சிட்டு வந்தார். இதுக்கப்புறம் நிறைய சிவாலயங்களுக்கு செல்வது, சிவன் கோயில்களுக்கு வழிபாடுகளை ஏற்பாடு செய்வது, பல புதிய கோயில்களை கட்டுவது அப்படின்னு சைவ சமயத்தை ஆதரித்து அதை செழித்து வளர செய்தார். இதுதான் கூன்பாண்டியனோட வரலாறு. என்ன குழந்தைங்களா, கூன்பாண்டியனோட வரலாறு இன்றைக்கி தெரிஞ்சுக்கிட்டிங்களா? நாளைக்கு நான் வேற ஒரு கதையோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி. தமிழ் டீச் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க.